தமிழகத்தில் கூலிப்படைகள் நடத்தும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாக எம்பி கார்த்திக் சிதம்பரம் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த கூலிப்படை கொலை கொஞ்சம் அதிகரித்து விட்டது. நேற்று கூட காரைக்குடியில் ஒரு அவருக்கு குற்றப்பின்னணி இருக்கு, அது ஒரு வேற விஷயம். ஆனால் ஒரு பிளான்டு கூலிப்படை மூலமாக தான் ஒரு கொலை நடந்திருக்கு. கூலிப்படையா இல்லைனா அவங்க வந்து ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் தான். அதே மாதிரி தான் திருநெல்வேலியில் முன்னாள் காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி ரெண்டு வகையாக பார்க்கணும். ஒன்று வந்து கிரைம் ஆஃப் பேஷன், ஏதாவது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு சடனாக வாக்குவாதம் வந்துடுது, கையில் இருக்கிறத வச்சு அடிச்சு கொண்டுறாரு, அது கிரைம் ஆஃப் பேஷன், அதை வந்து தடுக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் இந்த கூலிப்படை மூலமாக நடப்பதெல்லாம் ப்ரீ பிளான்டு மர்டர், இந்த ப்ரீ பிளான்ட் கில்லிங். இதெல்லாம் கண்டிப்பாக அரசாங்கம் இன்டெலிஜென்ஸ் விங் மூலமாக யார் இந்த கூலிப்படை, யார் ஏவுகிறார்கள், எங்கெந்த இடத்துல இருந்து கூலிப்படை வராங்க, அதெல்லாம் மோப்பம் பிடிக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அச்சம் நிலவில் தான் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது.